श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 18வது ஸ்லோகம். त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निदानं त्वमव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे। त्वमक्षरं परमं वेदितव्यं त्वमस्य विश्वस्य परं निदानं त्वमव्ययः शाश्वतधर्मगोप्ता सनातनस्त्वं पुरुषो मतो मे. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் இப்போ 2 ஸ்லோகமாக சொல்லிட்டானே, என்னெல்லாம் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுல்ல. பார்த்த உடனே அதுக்குள்ளேயே அர்ஜுனனுக்கு மனசுக்குள்ளே என்ன தோன்றுறது? தொம் கிருஷ்ணா அக்ஷரம் என்ற வார்த்தைக்கு பெருமாள் மாறுபாடு இல்லாதவன், குறைபாடு இல்லாதவன், குறைகள் அற்றவன். அதாவது சில சமயத்தில் கொஞ்சம் வளர்ந்துட்டே வருவான், கொஞ்சம் குறையும், திருப்பி வயது மூப்பு அதெல்லாம் இருக்குமில்ல, அப்படிலாம் இல்லை. அதாவது எப்பொழுதும் ஒன்று போலவே இருப்பவன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சாதாரண அர்ஜுனன் மனுஷ சுபாவம், மனுஷனாக இருக்கான். பெருமாளும் மனுஷனாக அவதாரம் பண்ணியிருக்கிறத தவிர உண்மையில் பெருமாளுடைய சரீரம் என்ன சுத்த சத்துவமயமானது. அதனால் அது அழிவற்றது, எப்பொழுதும் ஒன்று போலவே இருக்கும். பெருமாளுக்கு 120 வயசு ஆயிருக்கு அப்படின்னாலும் அவர் 25 வயசில் எப்படி இருந்தாரோ அதுபோல தான் 125 வயசுல இருந்திருப்பார். அதனால் ஏன் அது சுத்த சத்துவமயமான சரீரமானதுனால அதுக்கு ஜர, மூப்பு, பால்யம், விருத்தாபியம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அது ஒன்று போலவே எப்பொழுதும் அழிவற்றதாக இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி அந்த கருத்துக்களோட அந்த பெர்ஸ்பெக்டிவில் அந்த வார்த்தையை நம்ம விவரமாக சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு அக்ஷரம், எப்பொழுதும் ஒன்று போலவே ஒரே மாதிரியாக இருப்பவன். ஏன் அதுக்கு காரணம்னு சொன்னால் பெருமாளுடைய சரீரம் சுத்த சத்துவமயமானது. அதில் என்ன இருக்காது? மாறுபாடே காண முடியாதது, எப்பொழுதும் ஒன்று போல எப்போவுமே அந்த சரீரம் எப்போ இருக்கும். அடுத்தது அக்ஷரம் சொன்ன உடனே பரமம் வேதித்தவ்யம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சுத்த சத்துவமான சரீரம் இருக்குது, சத்துவமயமான சரீரம். அதில் என்ன இருக்காது? அது அழிவற்றவன் சொன்னால் எப்பொழுதும் அறிவதற்கு யார் உரியவன்? யாரை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் யாரை சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணரை தான். சுத்த சத்துவமயமான சரீரம் அக்ஷரம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது இல்லையா? அந்த அக்ஷரம் என்ற வார்த்தைக்கு என்ன தனக்கு சொந்தமாக இருக்குது. அக்ஷரம் என்ற வார்த்தைக்கு யார் பொருத்தமானவர்? பெருமாள் தான். அப்படின்னு சொன்னால் அந்த அறிதற்குரிய பரம்பொருள் யார்? பரமம் வேதித்தவ்யம் துவம். மறுபடியும் கிருஷ்ணா நீ தான் அறிதற்கு அரிதான பரம்பொருள். அப்புறம் துவம் அஸ்ய விஸ்வஸ்ய, நீதான் இந்த உலகத்திற்கு எல்லையான இருப்பிடம். அதாவது இந்த உலகமே உங்கள்கிட்ட தான் இருக்குது, எல்லையான இருப்பிடம். அப்புறம் துவம் அவ்யயம் அப்படின்னு சொன்னால் மாறுபாடு இல்லாதது, எப்பொழுதும் ஒன்று போல தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பது. சமஸ்கிருத இலக்கணத்தில் கூட இந்த அவ்யயம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். அப்புறம் இங்கே அவ்யயம் என்று சொன்னால் மாறுபாடே இல்லை. இந்த சுத்த சத்துவமயமான சரீரம் என்றது அதுக்கு எப்படி மாறுபாடு இல்லை, அழிவற்றது அப்படின்னு கூட ஒரு பொருள் சொல்லாமோ, அதுபோல் இங்கே அவ்யயம் அப்படின்ற வார்த்தையும் மாறுபாடு இல்லாதது. சுத்த சத்துவமயமான சரீரம் என்ன சொன்னால் 25 வயசில் எப்படி இருக்குமோ அதுபோல தான் 125 வயசுல இருப்போம்னா அது ஏன்னா ஜர, மூப்பு, விருத்தாபியம், பால்யம் அதெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னு சொன்னால் அந்த அவ்யயா என்ற வார்த்தையை இந்த மாறுபாடு இல்லாதது, அழிவற்றது அதோடு கூடவும் நம்ம பொருத்தி பார்க்க முடியும். மாறுபாடு இல்லாதவன். அப்புறம் சாஸ்வதா தர்மகோப்தா, அதாவது சாஸ்வதமான தர்மத்தின் காவலன், தர்மத்தை அனுசரித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணும். இப்போ தர்மம் என்ன பண்ணும்? எப்போவும் 4 கால்களோடு இருக்கும். ஆனால் இப்போ அவளோட இருந்த யுகம் என்ன?
துவாபர யுகத்திலேயே அது வந்து என்ன பண்ணிட்டு 2 கால் 3 கால் எல்லாம் போயிடுது, அதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ கலியுகத்தில் நம்ம அதெல்லாம் தர்மமா அதெல்லாம் இல்லவே இல்லை. உடனே நம்மளோட கம்பேர் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம சொல்கிற கீதையோட நம்ம எண்ண ஓட்டங்களை வெளியில் தள்ளாமல் ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்துக்களை மட்டுமே மனசில் வாங்கிட்டாலே நம்ம சொன்னோமே அந்த அனுபவம் நம்மளுக்கு கிட்டுமான்னு பார்க்கலான்னு, அதுபோல் பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்தது சாஸ்வத தர்மகோப்தா, அதாவது சாஸ்வதமான தர்மத்திற்கு காவலன் நீயே துவம். அப்புறம் சனாதனஹா புருஷா, சனாதனம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப முதல்ல ஆதி புருஷன் சனாதனஹா, அப்புறம் புருஷா ஆதி புருஷன் என மே மதா சனாதனஸ்துவம் புருஷோ மதோமே மதோமே என்னுடைய துணிவு. நான் இதை பார்த்துட்டு என்ன புரிஞ்சுட்டேன் கேட்டால், நீதான் இந்த உலகத்துக்கு ஆதாரமானவன், சனாதனமான புருஷன், உனக்கு மாறுபாடில்லை, உனக்கு அழிவில்லை. உன்னை அறிவதற்கு யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? நாம் அனைவரும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விஸ்வரூபத்தில் பார்க்கமே இந்த சனாதனஹா புருஷா, அவனையே நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய துணிவு, என்னுடைய அறிவினால் எட்டப்பட்ட ஒரு செய்தி, இது என்னுடைய துணிவு. மே மதஹா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விவரமாக சொல்கிறாருன்னு பார்த்துக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ. Thank you.